ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் வித் முட்டை மசால் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அரை டம்ளர் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அரை டம்ளர் லெமன் ஜூஸ்க்கு நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் கூட வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சி, இப்போ நான் காட்டுறேன் அந்தளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதோ இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாயையும் நறுக்கி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பொடியும் நறுக்கிட்டு அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, கடுகுளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு பேனை காய வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றுங்க. அதில் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகுளுந்து கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு வறுத்துருங்க. வறுத்த பிறகு நம்ம வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது எல்லாமே வதங்கிட்டு இருக்கும்போது அரை டம்ளர் லெமன் ஜூஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வதங்கின உடனே மஞ்சள் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் அந்த 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தையும் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அடுத்ததாக அந்த தண்ணியும் லெமன் ஜூஸும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் ஆகி நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றின பிறகு இதை இறக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறின பிறகு சாதத்தை இதில் போட்டு கிண்டிக்கோங்க. லெமன் சாதம் ரெடி ஆயிரும். அடுத்ததாக முட்டை மசாலுக்கு தேவையானது என்னென்னா அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை ஏற்கனவே நல்லா அவிச்சு அது 2 பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 முட்டைக்கு இந்த அளவுக்கு மசால் எடுத்தால் போதும். அரை டீஸ்பூன் வத்தப்பொடி, அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போது பேனில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மசால் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசால் கருகிராமல் பார்த்துக்கணும், இதுதான் முக்கியமான விஷயம். நீங்கள் எண்ணெய் காஞ்சோடனே அதை தனியாக கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மசாலா போட்டு அந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். ஸோ மசால் எண்ணெயில் இப்போ வச்சுருக்கக்கூடிய முட்டை பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. முட்டை பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலும் முட்டையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா முட்டை மசாலும் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ சூப்பரான லெமன் சாதம் அண்ட் சுவையான முட்டை மசால் ரெண்டுமே சூப்பரான காம்பினேஷன்ஸ். இது ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கூடவே இந்த மாதிரி நிறைய சமையல் வீடியோஸை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட 90s கிட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சாதம் எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னா லெமன் ஜூஸோட குவான்டிட்டியை பொறுத்து சாதத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அண்ட் சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Bye friends, don't forget to subscribe our channel. Bye.